வணக்கம் அன்பர்களே, சகோசகி தமிழ் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டிலையே எப்படி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ அளவு காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன், சிகப்பு மிளகாய். இப்போ நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பொருளையும் நல்லா வெயிலில் 2 days அளவுக்கு நல்லா சுக்க காய வச்சுக்கணும். காய வைக்க முன்னாடியே நீங்கள் மிளகாய் எல்லாத்தையும் இந்த மாதிரி 2ஆக உடைச்சி போட்டுக்கோங்க. உடைச்சி போட்டு தான் நம்ம காய வைக்கணும், முழுசாக காய வைக்கக்கூடாது. காம்பு அப்படியே இருக்கலாம், அதை அப்படியே விட்டுடுங்க. மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றொன்னா இதை மாதிரி உடைச்சி போட்டு காய வச்சுக்கோங்க. இதோட நான் சொல்கிற பொருட்கள்லாம் சேர்த்துக்கோங்க. சோம்பு 200 கிராம் எடுத்திருக்கோம், ஜீரகம் 200 கிராம் எடுத்திருக்கோம், கடலைப்பருப்பு 1/4 கிலோ எடுத்திருக்கோம், அதோட மிளகு 200 கிராம் எடுத்திருக்கோம், வெந்தயம் 50 கிராம் எடுத்துக்கிறோம். இந்த மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு மிளகாய்த்தூளோட டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. அண்ட் 1 கிலோ மிளகாய்க்கு 1/2 கிலோ மல்லி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக இதை மாதிரி பாத்திரத்தில் போட்டு நல்லா சுக்க வெயிலில் காய வச்சுக்கணும். காய வச்சு 2 days எடுத்ததுக்கப்புறம் நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எனக்கு இதில் 1 பக்கெட் அளவுக்கு அப்படியே அரைக்கிறதுக்கு முன்னாடி காய வச்ச போது வந்தது. ஸோ அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த சில்வர் வாளியில் தான் நமக்கு அது கிடைக்கும். அரைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய இருக்கும், அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த அளவு குவான்டிட்டி கிடைக்கும். எனக்கு இது 1 இயர்க்கு போதுமானது. இந்த மாதிரி மொத்தமாக 1 இயர்க்கு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா நம்ம எந்த அளவு 2 to 3 days வெயிலில் சுக்க காய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மிளகாய் தூள் நல்லா நைஸாகவும் இருக்கும். அதிக நாள் நம்ம கெட்டு போகாமையும் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நல்லா ஏர்டைட்டாக உள்ள வாளி இல்லை டப்பா எதில் வேணாலும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் மொத்தமாக அரைச்சதை இந்த வாளியில் வச்சுக்கிறேன். அண்ட் தேவையானதை நான் இந்த கண்டெய்னரில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டான மணமான ஒரு மிளகாய்த்தூள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நன்றி. மேலும் இது போல் வீட்டுக்கு தேவையான பொடிகள், தூளை அரைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.